கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் சில குறிப்புக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். அதுக்காக தேவசமத்தில் ஜெபிப்போம். ஊழியத்தை உண்மை உத்தமத்தோடு உற்சாகத்தோடு செய்யணும். அதுக்காக தேவசமத்தில் போட்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே இந்த வேலையிலும் சமூகங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறப்பா. ஊழியம் சிற பிள்ளைகள் மத்தியில் கர்த்தாவே காணப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் சாமி. சாசு தகப்பனே, அவங்க எல்லா மக்களுக்காக போராடி ஜெபிக்கிறாங்க தகப்பனே. போராடி தேவனே திறப்பில் நின்று ஜெபிக்காங்கப்பா. ஆனால் விசாசம் அவங்க குடும்பத்தை குழப்பலாம் தகப்பனே. கர்த்தருடைய கருத்தில் ஒரு கூட ஜெபிப்பப்பா. ஜெபிக்கிறையா கர்த்தாவே. ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துலையும் கர்த்தாவே இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பத்தை இணைத்து நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரை ஊழியத்தை செய்ய முடியலையே சொல்லி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உற்சாகப்படுத்துங்கப்பா. ஆவியில் உற்சாகப்படுத்துங்கப்பா. முடிவு பறிந்து இழைத்திருப்பனே ரசிக்கப்படுவான்னு விதத்தில் பார்க்குறப்பா. முடிவு பறிந்து நிலைச்சிருக்க கிருவை செய்யுங்கப்பா. முடிவு பறிந்து பிள்ளைகள் நிலைத்திருக்கணும் ஐயா. நம்முடைய கருத்தில் வைக்கிறேன் ஐயா. யாராக இருந்தாலும் சரிதாப்பா, நாங்களாக இருந்தாலும் ஆண்டவர் எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஐயா முடிவு பறிந்து உமக்குள் நிலைத்திருக்கட்டும் தகப்பனே. நிலைத்திருக்கணும் ஐயா, நிலைத்திருக்கணும் ஐயா. கர்த்தாவே தகப்பனே, இந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா மக்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒளியும் சிறு பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. வழி போகக்கூடாதப்பா. தேவனே உங்கள் திறப்பில் நின்று உபாசத்தோடும் சமுத்திரம் விழுந்து கிடந்த பிள்ளைகளப்பா. ஏகப்பட்ட பிள்ளைகளையா ஆண்டவரே பாதத்திலே கிடந்த பிள்ளைகளையா எவ்வளோ பிள்ளைகளையா பின்மாற்றத்தில் கிடக்கிறாங்கப்பா. ஒளிஞ்சிற பிள்ளைகளெல்லாம் தூக்கி நிறுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிள்ளைகள் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. வழி போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இடறி விழுந்துடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இடறி விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை கிடக்கிறதாவே நீ தகப்பனே ஸ்தோத்திரப்பா. தூக்கி எடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவை. உடைக்கார ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. ஊழியக்காரங்க குடும்பங்களை ஆசீர்வதியமாண்டவரை ஆசீர்வதியமாண்டவரை பரிசுத்தப்படுத்துவாண்டவரை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஊழிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பரிசுத்தப்படுத்துங்க. பிரிந்து கிடக்கிற பிள்ளைகளெல்லாம் கர்த்தரை இணைச்சி வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால அவங்களை இணைஞ்சி வாழட்டும் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஊழிஞ்சிற பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு காணப்படுற பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற கொல்லாத ஆவிகளை நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிர்மூலமாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். சாத்தாடி குறி அழிக்கப்பட்டியா. சாசி குறி அழிக்கப்பட்டியா. சாஸ் போடுற எல்லா திட்டங்களும் செயலிழந்து போகட்டியா. சாத்தான் போடுற திட்டங்கள் செயலிழந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால செயலுக்கு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது செயலுக்கு போவதாக நாங்கள் ஜெபிக்கிறீங்க. கர்த்தருடையக்காரன் பொறுப்படுத்துக்கலுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உடையக்கார ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொண்டுங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற தகப்பனை. இந்த நாளில் தகப்பனை ஊழியத்தின் மித்தமாக ஐயா பல பிரச்சனைகளை சந்திச்சு கர்த்தாவை ஊழியம் செய்ய முடியாதபடி கர்த்தாவை மனிதர்களுடைய போராட்டங்களின் மித்தமாக ஆண்டவரை கண்ணீரோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தெய்வகரத்தில் வைக்கிற தகப்பனை. ஊழியத்தை உற்சாகமாக செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவனே உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவன் ஒன்று எதிர்த்து நிற்பது இல்லைன்னு சொல்லியிருக்குங்க ஏசப்பா. ஆண்டவரை கர்த்தாவை ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த எழுப்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த சந்தியுமாண்டவரை சந்தியுமாண்டவரை சந்திங்கப்பா. சவளை சந்தித்தீங்களே தகப்பனை. சந்தியுமாண்டவரை சந்தியுமாண்டவரை அவளை மாற்றி நிறப்பா. அவளை சந்திங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தரை சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். சந்தி மாண்டவரை சந்தி மாண்டவரை அப்பா. நீ பலன் கொண்டு திடமனதாக இருந்து சொல்லிடுறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பலனை கொடுங்க ஏசப்பா. திட நம்பிக்கை கொடுங்கப்பா. தைரியத்தை கொடுங்கப்பா. ஊழியத்தை இது உற்சாகமாக செய்ய கிருபை செய்யுங்கப்பா. சிறைச்சாலையில் கிடக்கும்போது பேதுருவேன் தூதரை அனுப்பி நீர் வெளியே கொண்டு வந்த தேவநல்லவா. சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஆண்டவர காரியத்தை நீ செய்தியை தகப்பனே. அதனால இந்த நாளில் சபையாரெலாம் ஊக்கமாக ஜெபிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கர்த்தர் நீ செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா. நம்முடைய பலத்தக்காரன் பொறுப்படுகிட்டேன். சோர்ந்து போய் பின்மாற்றத்தில் கிடக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் மிஷினரிகள் எல்லாத்தையும் கர்த்தருடைய கரம் தூக்கி நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறியா. தூக்கி நிறுத்துமான்றவரை தகப்பனை எதிராக காணப்படுற எல்லா போராட்டங்களையும் பார்த்து பிள்ளைகள் பயந்து கிடக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா மிஷினரி ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நீ போகும் இடம்லாம் தேவனக்கத்தை உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. திருச்சபையை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கிட்டீங்க. திருச்சபை மக்களெல்லாம் ரசித்து தாங்க ஏசப்பா. ரசித்து தாங்க ஏசப்பா. ரசித்து தாங்க ஏசப்பா. எனக்கு எவ்வளோ கிறிஸ்தவங்க ராஜா ஆண்டவரே அழைத்து போனால் போதும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் சத்திய வசந்துக்கு அவங்க கீழ்ப்படியிலே தகப்பனே. வார்த்தையின்படி நடக்கலே தகப்பனே. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலே தகப்பனே. அர்த்தங்களை குறை சொல்லி கொண்டே அழைகிற ஒவ்வொரு கிறிஸ்தவங்களையும் கத்த ரட்சித்து தரும்படியா ஜெபிக்கிறையா. அடுத்தவங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களையும் ரட்சித்து தரும்படியா ஜெபிக்கிறேனையா. எலெக்ஷனை பார்க்கும்போது ஆண்டவரே உலகத்தில் உள்ள பிள்ளைகள் சொல்கிறாங்க தகப்பனை. வெளியே இருக்கிற தகப்பனை சோத்திர எலெக்ஷனை பார்க்கல. திருச்சபையில் இருக்கிற எலெக்ஷன் தான் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தகப்பனை. எதுக்கு இடம் கொடுக்குறது திருச்சபை மக்களையா. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டியா.
உமக்கு பயப்படுற பயத்தை கொண்டு போயிறாங்க நான் செபிக்கிறியா. போட்டி இல்லாதபடி, சண்டை சச்சரவு இல்லாதபடி, சமாதானத்தோடு தகப்பனை பேசி முடிவெடுத்து தகப்பனை எலெக்ஷன் தகப்பனை ஸ்தோத்திரியா முடிவெடுத்து அந்த தகப்பனை பொறுப்பு எடுத்துக்கொள்ளுட்டீங்க. ஆசீர்வதிங்க தகப்பனை, ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய வேலை தானப்பா செய்கிறது தானப்பா அந்த எலெக்ஷன் சொல்கிறாங்கப்பா. கர்த்தருடைய வேலைக்கு ஏசப்பா அவங்களே பகிர்ந்து எடுத்து தகப்பனை சோதரப்பா ஒரு சீட்டு எழுதி போட்டு கத்தேன் குளிக்கு எடுத்து தகப்பனை ஆண்டவரை கர்த்தருடைய வேலை செய்ய ஒப்பு கொடுக்கலாங்களா கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனை இது இல்லாதபடி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே அவங்களுக்கு உணர்வை கொடுங்க ஏசப்பா. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டையா. நாங்கள் அப்போஸ்தலர்ல கூட பார்த்தோம்யா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்குறோம்யா. பந்தி பரிமாறுறவங்க கூட அபிஷேகத்தை பெற்றவங்க தான் அது செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க தகப்பை பார்க்குறோம் ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தாவே தேவனை ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை கர்த்தாவே தகப்பனை சோத்திரியா சபையில் தகப்பனை தேர்ந்தெடுக்க நீ உதவி செய்யுங்கப்பா. அவங்க சண்டை போட மாட்டாங்கப்பா. எல்லார் மேலேயும் அன்பு வைப்பாங்கப்பா. நம்முடையக்காரன் கிரியை செய்து நேசி நாமத்தை ஜபிக்கிறையா. ஓ ஆளு ஏன் ஆளு உன் குரூப்பு என் குரூப்பு இதெல்லாம் குப்பைப்பா சொல்லி தூரப்பட வைங்கப்பா. இது பரலூர் ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகாதப்பா. பரலூர் ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது தகப்பனை. இது தகப்பனை சண்டைகளை போட்டு வச்சுக்கிட்டு பிசாசு மூட்டுற தகப்பன காரியத்தெல்லாம் மக்களை கை கொள்கிறாங்கப்பா. கர்த்தாவே நீர் இறங்கு மாண்டவரை திருச்சபைகளை இறங்கி ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து தகுந்த மக்களை தேர்ந்தெடுக்க நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை மக்களெல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சித்து தாங்கப்பா. ஜெபிக்காதபடி இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கட்டும் தகப்பனை, ஜெபிக்க வைங்க தகப்பனை. வேதத்தை வாசிக்காத பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கட்டியா. என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி பார்த்து வசனத்துக்கு கீழ்ப்பிடிச்சு நடக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. திருச்சபை எழுப்புதலுக்காக பிள்ளைகள் திறப்பில் நிற்கிற பிள்ளைகளாக மாற்றித்தாருங்கப்பா. எங்கள் திருச்சபை மக்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற்றித்தாங்கப்பா. எனக்கு ஜெபிக்க தெரியாது, உனக்கு ஜெபிக்க தெரியாது இப்படி தகப்பனை குட்டி கதைகள் பேசாதபடி கர்த்தாவே தேவனை இப்படி சமூகத்தில் ஆண்டவரை ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்பி தேவனை வாய்கள் பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபத்தில் விரிவாய் தரகட்டையா தகப்பனே. பரலோக தேவனை நோக்கி தகப்பனே கர்த்தாவை திருச்சபைகளை குறித்து தகப்பனே கண்நோக்கி பார்க்கட்டுமையா. கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்கா நன்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டையா. திருச்சபையில் எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டையா. திருச்சபையில் எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டையா. திருச்சபை மக்களை தொடுமாண்டவரை தொடுங்கப்பா. தொட்டு நீங்கள் ரட்சித்து தருமுடியா நான் ஜெபிக்கிறியா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டியா. கடைசி காலத்தில் நிற்கிறாயா. நீர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு தகப்பனே. இன்னும் தகப்பனை பெண் கொடுத்து தகப்பனை ஒன்றும் கொடுத்து தகப்பனை போஜன் பண்ணி கொண்டு எந்த கவலையும் இல்லாதபடி இருக்கிற இந்த கர்த்தாவை கர்த்தரை பிள்ளைகள் ரட்சிக்கப்படமாண்டவரே தொடுமாண்டவரே திருச்சபைகளை இறங்குவாப்பா. தொட்டு ரட்சித்து உங்கள் பிள்ளைகளா நீ மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. திருச்சபையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஏசுதான் ஜெபிக்கிறையா. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எந்தெந்த தேவனுக்கு கோடி சோத்திரப்பா. தொடர்ந்து நாம் மாத்திரம் என்றுட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதுமே பரிசுத்தநாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தரை செய் சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சு. இன்னெல்லாம் பண்ணுவோம் ஜெபம். அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும். எல்லா மக்களுமே ஜெபம் பண்ணுங்க. நல்ல வீடுகளில் இருந்து நல்லா ஜெபிங்க. நிறைய ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. நிறைய குறிப்பு இருக்குது ஜெபிக்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை கனப்படுத்தும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜெபிக்க தான் சொல்கிறார். எப்பவும் ஜெபிக்கணுமா. அந்த லூக்காவில் 21ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த வசனம் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே. அந்த லூக்கா 21:36 அந்த வசனம் போட்டிருக்கு. மனுஷத்துவம் ஆகையால் இனி சம்பவிக்க போகிறது இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு இருக்காங்க. அதை எப்பவும் ஜெபம் பண்ணி விழிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆவியில் அனலாக எங்கள்கிட்ட சின்ன கொடுக்கப்பட்ட ஆவியில் அனல் எழுப்புங்கன்னு போட்டிருக்காங்க. அதனால் அவருக்கு முன்னால் நிற்கத்தக்க பாத்திரங்களாக வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கணும். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுபட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபிக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள அனல் கொண்டு எழும்புவார். அப்போ நம்ம என்றைக்கு நம்ம ஆவியில் அனலாக இருக்குமானா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அனலில் ஈவுக்காக சுட்டு எரிச்சிடும்.
பரிசுத்தாவே நமக்குள்ளே இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதை வச்சு பயப்படாதீங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.